பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிளில் திறந்து வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். இதில் ஆபேல் காயினை பற்றி தான் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அவன் என்ன செய்யறான், அவன் நினச்சிக்கிட்டான் கர்த்தருக்கு நமக்கு தெரியாது, அவர் வேற நேரம் தானே வர்றாரு, அதனால நம்ம கொன்று போட்டோம்னா அவர்கிட்ட எனக்கு தெரியாது, நான் அவனை நான் என்ன அவனுக்கு பாடி கார்டா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட இந்த உலகத்தில் கூட இந்த நவடேஸ் என்ன நடக்குது, நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடவுளுக்கு தெரியாமல் நம்ம எந்த பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம், அவர் எங்கே வேற இடத்துல இருப்பார், அவர் பார்க்க மாட்டார், அவருக்கு தெரியாது, அவர் கேட்க மாட்டார், நம்ம பேசுகிற தவறான வார்த்தைகளையும் அவர் கேட்காது. சில நேரங்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தவறு செய்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தள்ளி போடப்படும். தண்டனையிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தண்டனை சில நேரங்கள் தள்ளி போடப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறது, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஏதாவது பேசிட்டோம், நம்ம கடவுளே ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறவங்களெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் யாருமே நம்மளுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மளுடைய ஒவ்வொரு நடத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி தான் அந்த காயின் நினச்சிக்கிட்டான், நம்ம இப்படி கேட்டுடலாம் அப்படி இப்படின்னு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ சகோதரனை கொலை பண்ணி அந்த ரத்தத்தை நிலத்தில் சிந்தும் போது அந்த பெற்றுக்கொண்ட நிலம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ நீ விவசாயி தானே, நீ இனிமேல் நிலத்தில் என்ன பயிரிட்டாலும் உனக்கு ஒன்றும் சரியாக வாய்க்காது, நீ உலகத்தில் அப்படியே வாண்டரிங், அதாவது அழிஞ்சிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாபம். அவருக்கு கோபம் வந்துருச்சு, அதனால ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அப்போதான் ஐயோ போச்சுடா, நம்ம பண்ணது எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு, கர்த்தருக்கு, நம்ம இனி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச உடனே அவன் உடனே வேற எங்கே போகிறது, கர்த்தர்கிட்ட காலில் போய் விழுகிறான். அவர்கிட்ட போய் புலம்புறானா, உலகத்தில் எந்த மனுஷன் என்னை பார்த்தாலும் என்னை கொண்டு போட்டுருவான், இது பண்ணுவான், நான் எங்கே உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறான். புலம்பும்போது அவர் நம்ம கர்த்தர் தான் இரக்கமுள்ள கோபமுள்ள கர்த்தராக இருந்தாலும் இரக்கங்களின் தேவன். அதனால சரி, என்னவோ நீ தப்பு பண்ணிட்ட, அதை நானும் சாபம் கொடுத்துட்டேன், சரி விடு, நீ இனி எங்கே வேணாலும் போ, உன்னைய யாரும் கொல்ல மாட்டான், அப்படி உன்னைய கொன்றான் அப்படின்னா. ஏன்னா அவன் சொல்றான், என்னை பார்த்தோன்னே இந்தா வந்துட்டான் காயின், ஆபேலை கொன்னவன், இவனை கொல்லுங்கடான்ட்டு எல்லாரும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான், பயப்படுறான்.